வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ குரு பகவானால் கடக ராசிக்கு அடிக்கப் போகும் மெகா ஜாக்பாட் பரிசு பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவகிரகங்களில் சுப கிரகமாக விளங்கும் குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் 12 மாதம் முதல் 13 மாதங்கள் வரை சஞ்சரிப்பார். அவ்வகையில் இப்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த ராசியிலிருந்து வெளியேறி கடகராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார். முக்கியமாக பஞ்சாங்கத்தின்படி 26/5/2026 இந்த குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. முக்கியமாக இந்த குரு பயிற்சியானது சிறப்பு மிக்கதாகும். அதாவது பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் பஞ்சாங்கத்தின்படி முக்கியமாக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உச்ச குருவின் பார்வையானது விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் பதிவாகி இருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பதற்கேற்ப தன் பலத்தால் நற்பலன்களை விளங்குவார். தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு, வளர்ச்சி உண்டு, திருமணம் உண்டு, அனைத்தும் உண்டு. குரு பகவான் உச்சம் பெறும் இளவேனில் நாட்டிலும் வீட்டிலும் நல்லது நடக்கும். ஆன்மீகம் தலைக்கும். சுப நிகழ்ச்சிகள், குடமுழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் அதிகம் நடைபெறும். 26/5/2026 அன்று பயிற்சியாக கடகத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் 20/10/2026 அன்று மீண்டும் சிம்ம ராசிக்கு அதிரசமாக செல்கிறார். பிறகு 13/2/2027 முதல் மீண்டும் 13/2/2027 முதல் மீண்டும் கடகராசிக்கு வந்து தன் பயணத்தை தொடர்கிறார். அதோடு 13/11/2026 ராகு கேதுக்களை பயிற்சியாகி நிகழ இருக்கிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் மாற்றமும் ஏற்றமும் கொடுக்க போகிறார்கள். இடையில் குரு வக்ரம் பெறுகிறார். கடகராசிக்கு ஜென்ம குருவாக வரும் குரு பகவான் அஷ்டாத்தம குருவாக மேசத்திற்கும், அஷ்டமத்திற்கு குருவாகவும் தனுசுவிற்கும், விரய குருவாக சிம்மத்திற்கும், ரோக குருவாக கும்பத்திற்கும் இருக்கிறார். முக்கியமாக ஏகத்திற்கு அஷ்டமத்து குருவாக, தனுசுவிற்கு விரய குருவாக, சிம்மத்திற்கு ரோக குருவாக, கும்பத்திற்கு வருவதனால் மேற்கண்ட ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நடைபெறும் திசாபக்தி பலம் அறிந்து அதற்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலன் பெற்ற முக்கியமாக வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். குரு பயிற்சியின்றி சன்னதியில் நின்று குருகவசம் பாடி வழிபடுவதோடு சான்றோர்கள் பெரியவர்கள் ஆசிகள் பெற்று எல்லாம் விளங்க வேண்டும். இந்த குரு பயிற்சி விளைவாக நல்ல நிகழ்ச்சிகள் பலவும் நாட்டில் நடைபெறும். உச்சம் பெற்ற குரு என்பதனால் மக்கள் அச்சமில்லாமல் வாழ அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்கும். தங்கம் வெள்ளி விலை உயரும். பெட்ரோல் டீசல் எரிவிலைகள் விலை ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். விளையாட்டுத்துறை, விஞ்ஞானம், மருத்துவம், கலைத்துறை, ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை, பத்திரிகை, ஊடகங்கள், கணினித்துறை வளர்ச்சிகள் அபரிவிதமானதாக இருக்கும். மழை வெள்ளம் சிறப்பாக அமையும். செவ்வாய் சனி சேர்க்கை காலத்திலும் பார்வை காலங்களிலும் இயற்கை சீற்றங்கள் மற்றும் அரசியல் கொந்தளிப்புகள் உண்டு. சிம்மத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அரசியல் களத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டு கலகத்தை உருவாக்கலாம். அரசியல் களத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகளும் முக்கியத்துவமாக கிடைக்கும். இளங்கலைஞர்கள் பலர் உருவாகி புகழ் பெறுவார். முக்கியமாக இந்த பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று குரு பகவான் மிதுன ராசிக்கிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் கடகராசியானது மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது. ஆகவேயினால் இந்த குரு பயிற்சியில் முக்கியத்துவமாக அனைவரும் இந்த கடகராசியினரை பொறுத்தவரை அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறுகிறது. ஆகவேயால் குரு பயிற்சியில் முக்கியமாக கடகராசியை பொறுத்தவரை சற்று அமைதியாக குருவனுடைய ஆசியால் இருக்க வேண்டும். குறிப்பாக கடகராசியை பொறுத்தவரை எல்லளவு எந்த சந்தேகமும் ஏற்படாமல் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் மற்றும் வருமான உயர்வு ஏற்படும். தடைபற்ற சுபகாரியங்கள் கைகூடி வரும். திருமண யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப குருவின் பார்வை பலத்தால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தலைக்கும். புதிய சொத்து வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செல்ல வாய்ப்புகள் அமையும்.
ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் சிறு உடல்நல குறைபாடுகள் அல்லது மனசோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதனால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானையும் அல்லது உங்கள் குலதெய்வத்தையும் வழிபட்டு வர மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக 2026 இந்த குரு பயிற்சியாக கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் தரப்போக்கும் குபேர யோகம் பல இருக்கின்றன. திருமண யோகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். முக்கியமாக நவகிரகங்கள் சுபகரம் என்று சொல்லப்படும் குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை வழங்க உள்ளார். முக்கியமாக குரு பார்க்க கோடு நன்மை என்பது போல அதுதான் பழமொழி. அந்த குரு பகவானை உங்கள் ராசிக்கு அதிபதியாக சிந்தன் வீட்டிற்கு வந்து அங்கு அதீத பலத்துடன் உச்சம் பெற்று அமர்வது என்பது ராஜயோகத்தின் உச்சமாகும். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல்கள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் உத்தியோக ரீதியான பின்னடைவுகள் முற்றுப்புள்ளி வைக்கும் காலமாக இந்த 2026 குரு பயிற்சி அமையப் போகிறது. முக்கியமாக எதையும் திட்டமிட்டு செயல்படும் குணமுடைய கடகராசியினர் தங்கள் வகுத்தத்தின்படி அதாவது வெற்றிகளை அறுவடை செய்ய போகும் ஆண்டாக இது அமையும். இது குரு பயிற்சி மிக முக்கியமான பலனாக கருதப்படுகிறது. புத்திரபாக்கி அமையும். திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை செல்வம் இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மகப்பேறு உண்டாக பிரகாசமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதேபோல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு தகுந்த வரன் அமைந்து மனம்போல் மாங்கல்ய பாக்கியம் கைகூடும். உங்கள் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் வலுத்திருப்பதனால் எந்த செயலாக இருந்தாலும் அதில் அதிர்ஷ்டமும் பாக்கியம் செய்தவர் என்று சொல்லத்தக்க முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலும் புத்திஸ்தானம் மற்றும் புகழ்ஸ்தானம் வலுவாக இருப்பதனால் உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படை சமூகத்தில் அந்தஸ்தை கண்டிப்பாக உயர வைக்கும். முக்கியமாக உறவுகள் மற்றும் திருமண பந்தம் மிக இனிமையாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் உங்களுக்கு வரவேண்ட உரிமைகள் ஏதேனும் நிலவையில் இருந்தால் அவை இந்த பேச்சு காலத்தில் தடையில் நீங்கி உங்கள் கைக்கு வந்து சேரும். எனவே ஜென்ம குரு என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் கடக ராசினர் இது ஒரு பொற்காலமாகவே அமையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.